அப்புறம் ரெண்டாவது பொண்ணு காலேஜுக்கு அனுப்பாம வீட்லயே உட்கார வச்சிருப்பீங்களே? எக்ஸாக்ட்லி. ஆனா பொண்ணை பெத்தவன்ல தம்பி நானு, தரித்திரம் எங்க தலையில தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். மூணாவது பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தனை வர சொன்னேன். காலையில அப்பாயின்மெண்ட் பண்ண, சாயந்தரம் என் ரெண்டாவது பொண்ணு அவனுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டா. யாரு, மாஸ்டர்க்கா? ஆமா. நிஜமா மாஸ்டர்க்கா? என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. டியூஷன் சொல்லி கொடுக்கற நீ என் பொண்ணை எப்பறா நல்லா பாத்துக்குவேன்னு கேட்டேன். இந்த வாட்டி பேக்ரவுண்ட் நல்லா செக் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் டே 70 சவரன் நகை கொண்டு வந்து என் முன்னாடி போட்டான். டியூஷன் எடுக்கிறவன் எப்படிங்க 70 சவரன் நகை வாங்க முடியும்? சேம் டவுட். அன்பு மனைவியே, அவர் அம்மாவோட நகையா இருக்குங்க. அப்ப என்ன டோன்ல நீ சொன்ன? தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் தான். அது அவர் அம்மாவோட நகையா இருக்கும்ல. அன்பு மனைவி, உங்களில் பாதி எங்கேஜ்மெண்ட் வச்சிருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. சொந்தக்காரங்க வருவாங்கன்னு நினைச்சேன். போலீஸ் வந்தாங்க. போலீஸ் எதுக்குங்க வந்தாங்க? அவன் கொண்டு வந்தது அவங்க அம்மாவோட நகை கிடையாது, கோவில்ல இருக்கிற அம்மனோட நகை. அடப்பாவி, திருடனா? பகல் கொள்ளக்காரன். நல்லவேளை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஒரு வாரம் வச்சு ஏதோ டிகிரின்னு சொல்லுவாங்களே, 3rd டிகிரி. அதேதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இதை ஏதோ மேனேஜ்மெண்ட் நினைச்சு எக்ஸைட் ஆனீங்களே, போலீஸ் வெளுத்து வாங்கினதுல எனக்கு விரல் இப்படி ஆயிடுச்சுப்பா.